வணக்கம். நம்ம தமிழம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஓர் ஒரு எது எங்கே வரும் என்பதை பற்றி தான் காண இருக்கிறோம். அதற்கு முன்பு இதுவரைக்கும் நம்ம தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் பதிவேற்றம் செய்கின்ற இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம். ஓர் ஒரு எது எங்கே வரும்? உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னால் ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னால் ஒரு பயன்படுத்த வேண்டும். புரிகிறதா? உயிரெழுத்து அதாவது ஆ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஓர் பயன்படுத்த வேண்டும். மற்ற இடங்களில் ஒரு பயன்படுத்த வேண்டும். அதாவது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஒரு பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். உதாரணம் பாருங்க. ஓர் அரசன், ஓர் ஆடு, ஓர் இலை, ஓர் ஈசல், ஓர் உரல், ஓர் ஊஞ்சல், ஓர் எறும்பு, ஓர் ஏணி, ஓர் ஐயம், ஓர் ஒட்டகம், ஓர் ஓடம், ஓர் ஔடதம். அப்ப இந்த சொற்கள் எல்லாம் கவனிங்க, உயிரெழுத்தில் தொடங்கி உள்ளது. அந்த சொற்களுக்கு முன்பு உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஓர் பயன்படுத்த வேண்டும். மற்ற இடங்களில் ஒரு பயன்படுத்த வேண்டும். அதாவது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஒரு பயன்படுத்த வேண்டும். உதாரணம் பாருங்க. ஒரு நாடு, ஒரு பறவை, ஒரு மனிதன், ஒரு வேடம். இப்ப இந்த சொற்கள்லாம் கவனிங்க. நா, ப, மா, வே இதெல்லாமே உயிர்மை எழுத்தில் தொடங்குகிறது. அப்போ உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பு ஒரு பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். இப்போ ஓர் ஒரு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று என்று அர்த்தம். அதாவது ஒன் என்று அர்த்தம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழம்மா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.